என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை கட்டிட்டு ஒருத்தனும், பேண்ட் ஷர்ட்ட நீட்டா போட்டுட்டு ஒருத்தனும், கூலி படம் பார்த்துட்டு வரேன்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜட்டியோட பார்த்தீங்கன்னா, சட்டை கட்டெல்லாம் கிழிஞ்சுக்கிட்டு மூஞ்சி மாரெல்லாம் வீங்கி போய் வந்தானுங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேனா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மாப்பிள போட்டு தியேட்டருக்குள்ள பொளந்துட்டானுங்க. என்னடா மாப்பிள ஆச்சுன்னு கேட்டா, முழு கதையை நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த கூலி படம் பார்த்தீங்கன்னா பெரும் ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த நாய் பார்த்தீங்கன்னா என்னைய மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட தீவிர ஃபேனுங்க. நானும் ரஜினி சாரோட ஃபேன் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஹீரோவோட ஃபேன்ஸாக இருந்தாலும் ஆனால் ரஜினி சாரோட ஸ்டைலுக்கோசரமே கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அவர் திரைத்துறையில் சாதித்த சாதனைக்கோசரமே அவருடைய படம்னா ஒரு தனி கூட்டம் போகத்தாங்க செய்யுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி ஆரவாரத்தோட தான் போய் படம் பார்க்க போயிருந்தாங்க. என்னைய கூப்பிட்டான், எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை தான் காட்டி மாப்பிள்ளை நாளைக்கான போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தற்கொலை நாய் அங்கே கூட சுற்றிட்டு இருக்கோம். அந்த நாயும் இந்த நாயும் சேர்ந்து 2 நாய்ங்களும் நாங்கள் போய் கூலியை பார்த்துட்டு வரேன் மாப்பிள்ளை, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட போனப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போக ஆரம்பித்தானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நாங்கள் எல்லாம் மாதம் கெத்த கிளம்பிட்டோம், போயிட்டு வரேன்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க தேட்டருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சும்மா ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சும்மா கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜேன்னு அள்ளு போடுதுங்க தேட்டரில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தடுமாறி போய் இவனுக்கு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டானுங்க. இந்த நாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டு தாங்க ரஜினியோட ஃபேன். இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் கமல் சாரோட தீவிர ஃபேனுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ரஜினி சாருக்குன்னு சும்மா வெறியர்கள் எல்லாம் கெக்க பச்சை சக்கமான பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த நாய் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம, இந்த படம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே, நாங்கள் கமல் சார் படத்துக்கு என்னென்ன பண்ணோம் அதில் பாதி கூட பண்ணலையாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வாய் விட அப்பயே லைட்டாக இவனுங்களுக்கு வில்லங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு போனவனுங்க மூடிட்டு தானே இருக்கணும். படம் பார்த்தோமா மூடிட்டு மற்ற பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணோமா வந்தோமான்னு இல்லாமல் டைட்டில் ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே என்னதான் இருந்தாலும் கமல் சார் கெத்த தனின்னு இவங்க கூட்டத்தில் தனியாக கத்த. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்த பசங்கள்லாம் எந்திரிச்சு நம்ம பசங்களை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னத்தெல்லாம் சொன்னீங்கன்னு ஆரம்பித்த வாக்கிலேயே அப்பயே ஃபஸ்ட் அடி நம்ம பையனுக்கு விழுந்துருச்சு. அதாவது வாய் பேசுனவனுக்கு விழுந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் புறோ கம்மன்றுங்க தெரியாமல் பேசிட்டாங்க போது, நீ யாரா நீ மூடிட்டு உட்காரான இவனுக்கு 2வது அடி விழுந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்த கை வச்ச உடனே சும்மா சடன்னு அடி எந்தெந்த பக்கம் இருந்து விழுவுதுன்னே தெரில. சும்மா இவனுங்க பார்த்தீங்கன்னா விட்டா போன சாமின்னு காலில் கூட விழுந்து பார்த்துருவானுங்க, அடி பொறுக்க முடியல. அதனால் தேட்டரை விட்டு துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடியான்ட்டானுங்க. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டி மிஸ்ஸு, இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு மிஸ்ஸு. அதாவதுங்க அடுத்தவங்களோட ஃபேன் இருந்தாலும் இந்த இடத்துல போய் சொல்லலாமா? யாராக இருந்தாலும் தப்பு தாங்க. நல்ல வேலைங்க இவனுக்கு 2 நாய்களையும் கொல்லாம விட்டானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேட்டரை ரணகலம் ஆகிற அளவுக்கு பண்ணி விட்டானுங்க. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் வந்துருந்தேன் வீட்டுக்கு. இவனுக்கு 2 பேரும் நடந்து வந்தானுங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டு மூஞ்சி முதல்ல வீங்கி போய் வந்தானுங்க. என்னடா நினச்சின்னு கேட்கும்போது, இந்த கூட்டிகிட்டு போய் இவன் வம்பெடுத்து விட்டான்டா. அங்கே போய் ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே கமல் சார் தான் பெரிய கெத்துங்கிற மாதிரி பேச பின்னாடிங்களாம் பிரித்து மேய்ச்சிட்டானுங்க. எனக்கு 2 பல்லு வேறு ஆடுது, அவனுக்கு வாயே உதட்டே கிழிஞ்சு போச்சுன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. எப்பயுமே நம்ம தான் ராஜா, நம்ம தான் கெத்து காட்டுறன்னு சொல்லி கிட்டத்தட்ட இது தேவையில்லாத ஒரு வில்லங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பசங்களாம் இருந்த ஃபோர்ஸுக்கு இவனுங்களை அடித்ததோடு விட்டுட்டாங்கன்னு சந்தோஷப்படுறேன். இவனுக்கு உயிரோடு வந்ததே பெரிய சமாச்சாரம். இது போன்ற இடத்துல எல்லாம் போய் பார்த்து பக்குவமாக தான் நடக்கணும். அதுவும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ தலைவர் படம் எப்படி ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இருக்குன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தற்கொலை நாயகர் 2 பேரும் போய் இந்த மாதிரி வேலையை பண்ணலாமா? இப்போ என்னடானா நான் தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கப்பா, அவனுக்கு மறுபடியும் வந்தாலும் வந்துடுவானுங்க, வெளுத்து போடுவானுங்க, மூடிக்கிட்டு கம்முன்னு வீட்லேயே படுத்துங்கடா மகராசனங்களா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் வந்துட்டேங்க.